மூட் அவுட்டில் இருக்காங்க. நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எங்களை இவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. இந்தா அதை வைங்க. இப்போயா வரும்போது இப்போ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் கேட்கும்போது எல்லாமே சாப்பிட்டோம்ல, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுவேண்ணா. இவன் முன்னாடியே சொல்லிட்டா. எவ்வளோ தெளிவுன்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. நல்லா நான்வெஜ் சாப்பிடுங்க. இன்றைக்கி என்னால் சாப்பிட முடியாது. ஒரு கோவிலுக்கு போகிறோம். அது வந்து நேற்றே பிளான் பண்ணியிருந்தோம். ஈவினிங் டைமில் மழை வர்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக காத்திருந்தனால போக முடியல. ஏன்னா பாப்பா கூட்டிகிட்டு போகும்போது வழியில் என்ன வேணாலும் நடக்கலாம். கொஞ்சம் தூரம் தான், கிட்டத்தட்ட அக்கா வீட்டுக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒடிசாவில் ஒரு ஃபேமஸ் கோவில் ஒன்று இருக்குது, பூரியில் ஜெகநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு போகிறீங்களா? போனீங்கன்னா வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருப்பீங்க. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எப்படி ரொம்ப பெருசோ அதை விட கொஞ்சம் சின்ன கோவில். இங்கே வந்து பூரி 2ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு ஜெகநாதர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். பூஜை பண்ணிவிட்டு அந்த கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அந்த கடவுளை காமிக்கிறேன். இல்லாட்டி அந்த கடவுளோட பிக்சராவது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிப்பேன். ரொம்ப நாள் ஆசை அந்த கோவிலை காமிக்கணும்னு. ஈவினிங் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கிளைமேட்டில் ஈவினிங் டைமில் எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல. அதனால் சரி வாங்க போய் பார்க்கலாம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இன்றைக்கி சிக்கன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. வாங்க போகலாம். போஸ் கொடு. இன்றைக்கி ரொம்ப மூட் அவுட்டில் இருக்காங்க. நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எங்களை இவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. இந்தா அதை வைங்க. இப்போயா வரும்போது இப்போ வேணாம்ல, அவள் வண்டி ஓட்டுறாளாம். வரும்போது உட்காரு. அமைதியாக சொல்லும்போது கேட்க மாட்டாங்க. குரலில் வசத்துன உடனே கேட்டுருவாங்க. ஒரு வழியாக கோவில்கிட்ட வந்தாச்சுங்க. முன்னாடி நான் பூரிக்கு போய் வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் கொஞ்சம் இதே மாதிரி தான். ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். வேறு ஏதாவது ஒரு ட்ராவல் விளாக்கு இந்த சைடு போனோம் அப்படின்னாலுமே டெய்லியுமே இந்த இளநீ கடையிலேருந்து தொய்புரா ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கே இருக்குங்க. இதுவுமே நிறைய டூரிஸ்டர்லாம் வந்து போகிற மாதிரி ஒரு ஃபேமஸ் டெம்பிள் தான். அதனால் என்னவோ இங்கே பூரியோட 2வது ஜெகநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. உள்ளே இதை விடமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு போன உடனே அந்த 2 அம்மாவும் எவ்வளோ அவசரப்பட்டாங்க தெரியுமா? இன்னொன்று ஒரு கையில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொடுக்குறாங்கல்ல, நம்ம வந்த உடனே அந்த அர்ச்சனை தட்டை வாங்குறதுக்குமே கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே சங்கட்டமாக போச்சு. என்னடா 2 பக்கட்டும் நீட்டுறாங்க. இவங்க கிட்ட வாங்கினா அவங்க கோச்சுக்குவாங்க, அவங்க கிட்ட வாங்கினா இவங்க கோச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஒருத்தர்கிட்ட தானே வாங்க முடியும். அந்த எல்லோ சாரிக்கிட்ட தான் வாங்கினோம். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாழைப்பழம் கொடுக்கலங்க, தேங்காய், பத்தி, அதுக்கப்புறம் 3 சாமிக்குமே வைக்கிற மாதிரி சாமந்திப்பூ, அதுக்கப்புறம் துளசி இருக்கிற மாதிரி 3 இலையில் கட்டியிருக்காங்க. அதை நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். நெய் விளக்கு 3 கொடுத்தாங்க, பத்தி இருக்கும், அவ்வளோதான். அதோட இங்கே இருக்கிற அர்ச்சனை தட்டில் ஒரு ஸ்பெஷல் வந்து மயிலிறகு, நல்ல நீளமாகவும் இருக்குது. இன்னொன்று நான் இன்னொரு கடையில் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வட்ட வட்டமாக நல்லா கட்டி டிசைனாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போய் சாமி பக்கத்தில் வச்சு நம்மளுக்கு கொடுப்பாங்களாம். வீட்டில் கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்களாம். இப்போ அந்தளவுக்கு பூஜை பண்ணுறதை விட்டுட்டேன். நாங்கள் கூட வீட்டுக்கு முன்னாடி பாத்ரூமை இடித்தோம் தெரியுங்களா? அங்கே வந்து நம்மளோட விருப்பம் துளசி செடி ஒன்று வைக்கிறதோட லக்ஷ்மி சிலை வைக்கலாம், இல்லை ஃபோட்டோ மாதிரி வைக்கலாம். நிறைய பேர் வீட்டில் 4 சைடுமே டைல்ஸில் சாமி ஃபோட்டோ இருக்கும், நடுவில் வந்து துளசி செடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு வந்து சுத்தம் பண்ணுறது, அப்புறம் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போகிறது. இந்த மாதிரி ஐயர்லாம் வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்கல்லங்க, அக்னியெல்லாம் வச்சு அந்த பூஜை நடந்து முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு இடத்துல சொல்கிறேன், அங்கே சாமி ஃபோட்டோலாம் வச்சு நீ பூஜை பண்ணு, அதுக்கடையில் பூஜை பண்ண வேணான்னு சொல்லி ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, சில பேர் லைனாக வந்து போகிறாங்கல்ல, அங்கே வந்து செக்கிங்கோட தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஹேண்ட்பேக்கு மொபைல்லாம் கொண்டுட்டு போகலாம். நான் கோவிலுக்குள்ளே போகிற வழியை சொல்கிறேன். லெஃப்ட் சைடு போய் ரைட் சைடு வெளியே வரணுங்க. அதுக்கப்புறம் செப்பலெல்லாம் ஸ்டாண்டில் வச்சுட்டு இப்போ கால் கழுவ வந்திருக்கோம். இது எல்லா கோவில்லையும் நடக்கிறது தான். கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கால் கழுவுவாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி தொட்டியில் தண்ணி இருந்தது, அதில் எல்லாருமே நடந்தும் போகிறாங்க, கால் கழுவிட்டும் போகிறாங்க. தேஜுவுக்கு தண்ணியில் விளையாட சொல்லவா வேணும், நம்மளும் நடந்தே போகலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால். இதுக்கப்புறம் தான் நாங்கள் கோவிலுக்குள்ளே போகிறோம். பூஜை பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருள் வாங்கினேன்னு காமிக்கிறேன் வாங்க.
நெய்வேலுக்கு பற்றி உங்களுக்கே தெரியும். பால் கொண்டுட்டு வரல அப்படின்னா செய்யலாம். இங்கே பாருங்கள், துளசி வந்து ஜெகநாத் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சாமந்தி பூச்செடி. அவங்களோட சிஸ்டர் சுபத்ரான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட அண்ணா வந்து பலராமன் தானே. அவங்க 3 பேருக்கும் கொடுக்குற மாதிரி 3 வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் தாமரைப்பூ 3 இருக்குது. அப்புறம் இங்கே பூஜைக்கு தேவையான பூவெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் பூஜை பண்ணுறதுக்கு அர்ச்சனை தட்டு வாங்கும்போது சாமந்தி பூன்னு சொல்லிட்டேன். சாமந்தி பூச்செடியோட இலை துளசி செடியோடு சேர்த்து கட்டியிருக்காங்க. இப்போ வந்து நெய் விளக்கு பற்ற வைக்க போகிறோம். என்னோட அந்த கவரில் தீப்பெட்டி இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். தீப்பெட்டி இல்லைங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்தது. முதல்ல நெய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தேங்காவுமே வெளியே உடைக்கிறது எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே வந்து சாமி கும்பிடும் போதும் சரி, விளக்கு போடும்போதும் சரி, கண்டிப்பாக தலையை மூடிடுவாங்க. நான் நின்ன இடத்துல கொஞ்சம் ரொம்ப சூடாக இருந்தனால பாப்பாவையும் என் ஹஸ்பண்டும் அந்த மேட்டெல்லாம் போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்துல நிற்க சொல்லி தான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். கோவிலுக்குள்ளே நுழையிறோம்ல, அங்கேருந்து நேராக பார்த்தோம் அப்படின்னா ஜெகநாதர் அந்த கோவில் இருக்கும். அதுக்கு 2 சைட்லேயுமே சின்ன சின்ன கருவறையில் வேறு வேறு சாமி இருக்காங்கங்க. அது ஃபுல்லாகவே மேட்டு இருக்குது. அது வந்து சில இடத்துல ஈரமாக இருக்குது, சில இடத்துல காஞ்சிருந்தது. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு தான் இந்த பக்கத்தில் கிணறு நினைக்கிறேன். நான் தீபம் ஏற்றினேன் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருந்தது, அதை சொல்கிறேன். இன்னொன்று வந்து இப்போ நம்ம கோவில் போகிறதுக்கு முன்னாடி காவல் வாகனத்துக்குமே சில பேர் கம்பம் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. இதோ நான் வந்து தலையை இப்படி தொட்டு கும்பிடுறேன் பாருங்கள். நம்ம தலையை அது மேலே இப்படி முட்டுற மாதிரி வச்சு தான் இங்கே சாமியை கும்பிடுறாங்க. முதல்ல இவங்கள கும்பிடுறாங்க. இதே மாதிரியே கோவிலுக்குள்ளேயும் சாமியோட கருவறைக்கு முன்னாடி இருக்குங்க. அங்கேயும் இதே மாதிரி தலையை வந்து முட்டி வச்ச மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியவே கும்பிடுறாங்க. எனக்கு இங்கே இருக்கிற படி அதுக்கப்புறம் இந்த கோவிலில் பார்த்தாலுமே எனக்கு அந்த சூரியன் கோவில் பழங்காலத்து கோவிலுங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போது உடஞ்சிட்டு இருக்குங்க ஒரு ஓரமாக. அதையுமே நான் வீடியோவில் நல்லா காமிச்சிருப்பேன். சேம் அதே மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதே மாதிரி இந்த 3 கோபுரத்துலேயுமே மேலே வந்து ஒரு சக்கரை மாதிரி இருந்தது, அதுக்கு மேலே கொடி இருந்தது இல்லைங்க. அதை வந்து டெய்லியுமே அந்த கோவிலோட ஐயர் மாற்றணுங்க. இது வந்து பூரி கோவிலில் இருக்குது. இங்கேயும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. நல்லா சாமியை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க திட்டாங்க. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிற சிலை வடிவம் அப்புறம் கோபுரத்தெல்லாம் பாருங்கள் எந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி நிறைய ஜெகநாதர் கோவில் அப்புறம் சில கோவிலுக்குமே இங்கே கோபுரம் வந்து நல்ல 3 வரிசையாக தாங்க இருக்கும். ஆனால் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த கோவில் ரொம்ப பழங்காலத்து கோவில். இப்படி பார்க்குறது தான் இதோட அழகுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி. நைட்டில் ஒரு நாள் நான் பார்க்கணுங்க, அது ரொம்ப நாள் ஆசை. சில நேரம் மழை வர்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ரீசனில் இங்கே வந்து பார்த்துட்டு போகவே முடியல. இப்போ வந்து பூஜையெல்லாம் முடிச்சு போயிட்டுருக்கோங்க. இங்கே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் சாமிக்காக துளசி இலை அதுக்கப்புறம் சாமந்தி பூச்செடி இலையெல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தேன்ல, அது வந்து சாமியோட கருவறைக்கு பக்கத்தில் ஒரு கூடை இருந்ததுங்க, அதில் வச்சுட்டோம். தேங்காய் வந்து வெளியே கூட நான் ஒரு கம்பத்தில் தலையை இப்படி வச்சு சாமி கும்பிட்டேன்ல, அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்மளோட பேர் கோத்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணுறாங்க. தேங்காய் உடைக்கிறதுமே அந்த இடம் தான். இன்னொன்று வந்து இங்கே பாருங்கள், ஜெகநாதர் கோவில் அந்த நடுவில் இருக்க கோவிலில் இந்த சக்கரமே ரொம்ப மெயினுங்க. சூரிய கோவிலில் வந்து 8ஓ 9ஓ இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு காலநிலையை குறித்து தான் அந்த மாதிரி சக்கரம் வச்சுருந்தாங்கன்னு ஹிஸ்ட்ரி எல்லாமே கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். சேம் அதே மாதிரி இங்கே இருந்தது. இந்த சன்னதி வந்து ஜெகநாதர் கோவில் இருக்குங்கல்லங்க நடுவில், அதுக்கு 2 சைட்லேயுமே மொத்தம் 5 சன்னதி இருக்குங்க. அதில் இப்போ ஒரு சன்னதியில் தான் சாமி கும்பிட்டுட்டு இன்னொரு சன்னதிக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நிறைய அடுக்கு மல்லி செடி இருந்ததுங்க. மல்லிகைப்பூ இருக்குன்னு செம்ம ஜாலி. இது வந்து லக்ஷ்மி சன்னதி. நீங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஜூம் பண்ணியிருப்பேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹனுமான் சன்னதி பார்த்தோம், அதுக்கப்புறம் லக்ஷ்மி சன்னதி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து விநாயகர். இன்னொன்று வந்து நம்ம ஊர்லெலாம் விநாயகர் கோவில் தனித்தனியாக கோவில் இருக்கும் இல்லைங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய கோவிலில் சன்னதியாக தான் பார்க்கலாம். விநாயகருக்குன்னு தனியாக கோவில் இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க, அது வந்து கல்யாண மண்டபம். அதுக்கு பக்கத்தில் அந்த சிவப்பு கலர் கொடி இருக்கு இல்லைங்க, அது வந்து மணமேடை.
இப்போயுமே உள்ள ஆளுங்க உட்காந்துருந்தாங்க. நான் நினச்சேன் இன்றைக்கி ஏதாவது கல்யாணம் நடந்திருக்குமோன்னு. இல்லை, அது வந்து வெயிட்டிங் ஹால்னு சொல்லலாம், ஆனால் அதுதான் கல்யாண மண்டபம்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்குலாம் வாடாமல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஒடிசாவுக்கு வந்து ஒரு 6 வருஷத்துல இன்றைக்கி தாங்க அதுவும் இந்த கோவிலில் வாடாமல்லிப்பூ பார்த்தேன். செம்ம ஹாப்பி உண்மையாகவே. கரெக்டாக தாங்க அந்த பூக்கு வாடாமல்லின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அது வந்து விமலா தேவி சன்னதி. அதுக்கு முன்னாடி இருந்த சன்னதி வந்து காசி விஸ்வநாத் டெம்பிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது அந்த 2 சன்னதிக்குமே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கல்யாண மண்டபத்தை எடுத்திருந்தேன். அதுக்கிடையில் நிறைய சின்ன சின்ன சாமியெல்லாம் சிலை வச்சுருப்பாங்க. நல்லா இருந்தது கோவில். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே நுழையும் போதே இங்கே பிரசாதம் சாப்பிட்றத பார்த்துட்டு எங்கள் ஊர் மாதிரி புளி சாதம் சக்கரை பொங்கல்லாம் கிடைக்குமான்னு ஃபஸ்ட்டு கேட்டேன். தெரியல அப்படின்னாங்க. சாம்பார் சாதம். இங்கே ரொம்ப வெக்கையாக இருக்குங்க. ஆனால் அதிகமாக வெயில் இல்லை, மேகமூட்டமாக இருந்து வெக்கையாக இருக்குது. மழை வரலாம், இருந்தாலுமே ஒரு ஃபோட்டோ கூட சரியாக எடுக்க முடியல. எடிட்டிங்கில் எப்படி வருதுன்னு தெரியல. கோவிலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் 5 ரூபாய்க்கு மோர் ஒரு கப்பில், பிளாஸ்டிக் கப்பு இவ்வளோ பெருசில் கொடுப்பாங்க. அதில் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிருப்பாங்க. கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். மோர் குடித்தோம். நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தேஜ் என்ன சொல்கிறா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் முதல்ல தொய்புரா சாப்பிடலாம், மோர் உளுந்த வடையெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அது வந்து இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் வந்து தொய்புரா சாப்பிடுங்க, நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தொய்புரா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கேட்கும்போது எல்லாமே சாப்பிட்டோம்ல, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுவேண்ணா. இவன் முன்னாடியே சொல்லிட்டா, எவ்வளோ தெளிவுன்னு பாருங்கள். எனக்கு நீ வாங்கி கொடுக்க மாட்டேன், நான் தொய்புரா சாப்பிடல, நீங்கள் எல்லாம் அது சாப்பிடுங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு அவங்க அப்பா போய் ஒரு இளநீ குடிச்சிட்டு வந்து வெறும் தேங்காய் பருப்பை கொண்டுட்டு வராங்க. அப்பா பொண்ணு அப்படியே இருக்காங்கங்க. அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்கன்னா அதில் ஏதோ மிச்சம் மீதி. இன்னொன்று, இந்த ஆள் சாப்பிட்ட ஐஸ்கிரீமு 1 ஸ்பூன் கொடுமான்னு சாப்பிட ஆரம்பிக்கும் போது கேட்குறேன், கொடுக்கல. அந்த திகட்டிட்டு சாப்பிட மாட்டாங்கல்ல, அப்போ என்கிட்ட கொடுக்குறா. என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க மாதிரிலாம் வராது. செல்ஃபி சம்புத்தான். சி சொல்லுங்க. வீட்டுக்கு கிளம்புறோங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் ஒரு 2 மணிக்கு மேலே, ஒரு 2:15 இல்லாட்டி 2:30 கூட இருந்திருக்கோம். அப்போ வந்திருப்போம்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்திருந்தோம். ஐயோ அப்பா, இப்படி வெக்கையாக இருந்ததுக்கே ரொம்ப வெயிலுங்க, ரொம்ப காட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம், மழையும் வந்தது. ரொம்ப இல்லை, சடச்சடன்னு பேஞ்சிட்டு நின்றுச்சு. மறுபடியும் மழை வருமா என்னன்னு தெரியலங்க. நான் நிறைய கோவிலுக்கு போய் உள்ள கருவறையில் இருக்கிற சாமி ஒடிசாவில் எப்படி இருக்குன்னு என்னால் காமிக்கவே முடியல. ஆனால் நான் எடுத்துகிட்டு இருந்ததை பார்த்து அதுக்கப்புறம் திட்டு வாங்கினேன். எப்படின்னா, ஏஜியோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பொண்ணுன்னு சொன்னாங்க. மொபைலை வை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த ஒரு 2-3 மினிட்ஸ்லையாவது உங்ககிட்ட காமிச்சது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் அதிகமாக ஒன்றும் சொல்லலை. இந்த பிள்ளைங்க தெரிஞ்சு தானே பண்ணுதுங்க, வீடியோ எடுக்குதுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ரொம்ப ஹாப்பி. நான் இங்கே வந்த அன்னைக்கு எப்படி பார்த்தனோ கோவில் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குங்க. ரொம்ப பழைய காலத்து கோவிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோவிலுக்குள்ளே நிறைய இடத்துல டைல்ஸ் போட்டிருந்ததாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் வெளியே கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னு பெயிண்ட் அடிக்காமையே எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தாங்க புவனேஸ்வர்லேயுமே சூரியன் கோவில் ஒன்று இருக்குது. அதை வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது என்னமோ அந்த டைமில் போயிட்டு இருந்தோம். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, எனக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ, பாய்.